இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னு சொன்னேன். அதாவது தங்களை மக்கள் வாக்கில், அதாவது மக்களுடைய விருப்பில் இழந்து வருகிறோம் என்பதுதான் கண்டியில் நடத்தப்பட்ட நாடகம் என்று. அதை மர்மமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முறை வாக்குப்பதிவு வந்த பொழுது மிக மோசமாக, அதை முன்னரும் பேசியிருக்கிறோம், 45 லட்சத்துக்கு சுருங்கினார். அந்த வாக்களிப்பிலும் மோசமாக சுருங்கிய இடம் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கிராம மக்கள் தான். கிராம மக்கள் தான் தங்களுடைய வாக்களிப்பில் இவர்களை புறம் தள்ளினார்கள். எந்த மக்களை மையப்படுத்தி, நான் முன்னர் சொல்லியிருக்கிறேன், அவருடைய அடிப்படை பிரச்சனையை தங்களுக்கான வங்கியாக மாற்றி வெற்றி பெற்றது அவருடைய மிக உச்சமான தெரிவு, தந்திரம். என்று சொன்னால், அந்த மக்கள் தான் பெரும்பான்மையான வாக்காளர்கள். அவர்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு தாங்களாம் நிவாரணி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி கட்டுக்கு வந்தவர்கள் அவர்களை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்கவில்லை. அதை முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் இந்த 8 மாத ஆட்சி காலத்தில் விரக்தி அடைந்தவர்களாக மாறியிருக்கிறார். விளைவு, தேர்தலில் அவர்கள் வாக்களிப்பதிலிருந்து தவித்துக் கொண்டார். அவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுக்கு யார் வாக்களித்தார்னு சொன்னால், இப்பொழுது நகரப்புற மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கிறார். இப்பொழுது நகரப்புற மக்களுக்காக இவர்கள் கடந்த தலைமைகள் போல கிராமப்புற மக்களை மறந்து விட்டார்கள். நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய கொழும்பு மாநகர சபைக்காக முட்டி மோதி கொள்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சபைகளை சிறப்பாக வளர்த்து அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்காளர்களை தங்கள மக்களாக வைத்திருப்பதற்கு இவர்கள் தவறி இருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய மக்களிலேயே இவ்வளவு தவறை இழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள், எதை செய்வார்கள் என்பதுதான் இன்று ஒரு பெருங்கேள்வியாக மாறியிருப்பதாக சொல்ல.